பொங்கலையொட்டி ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக சென்னை மெரினா கடற்கரையில் கூடி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மெரினா கடற்கரை எவ்வாறு காட்சி அளிக்கிறது? பொதுமக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையுடைய 3வது நாளான இன்று காணும் பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் முக்கிய சுற்றுலா மையமாக விளங்கக்கூடிய மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பமாக கூடக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மதியம் 3 மணி முதலே இந்த பகுதியில் முழுமையாக பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்தவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக காணும் பொங்கலையொட்டி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தற்போது மெரினா கடற்கரையில் கூடி விளையாடி மகிழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவல்துறை சார்பில் பாதுகாப்பிற்காக 12க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர்கோபுரம் அமைத்து பாதுகாப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல சென்னையுடைய பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை வாகனங்கள் நிறுத்த தடை, போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு காவல்துறை சார்பில் பெற்றோருடைய தொடர்பு எண்ணுடன் கூடிய டேக் என்பது கைகளில் ஒட்டப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதேபோல் மெரினாவில் மணல் பரப்பில் விளையாடுவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. கடற்பரப்பில் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மணல் பரப்பில் மற்றும் பொதுமக்கள் விளையாடுவதற்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் அமர்வதற்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வசதிக்காக 6 இடங்களில் கழிவறைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தற்போது மெரினா கடற்கரையை நோக்கி குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ட்ரோன், ஹெலிகாப்டர், கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து படகுகள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர் சிலை வரை கடற்பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் மெரினாவில் தற்போது மக்கள் கூட்டம் குறைவாகவே இருக்கிறது. 2 லட்சம் பேர் வரைக்கும் கூடுவார்கள் என காவல்துறை கணித்திருந்த ஒரு சூழல்ல 1 லட்சம் பேர் வரைக்கும் நடப்பாண்டு இந்த மெரினா கடற்கரையில் கூடியிருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மிடையே சிலர் இருக்காங்க, கேள்வியை முன்வைக்கலாம். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன்? வணக்கம். சென்னை பொங்கல் ஃபெஸ்டிவல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்காங்க. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் இங்கேருந்து மதுரைக்கு தான் வருவாங்க, சவுத் சைடு. நாங்கள் சென்னையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெரினா பீச்சில் கொண்டாடலான்னு வந்தோம். ஸோ காணும் பொங்கல் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ தடை விதிச்சிருக்காங்க, மண்ணில் பீச்சில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ மக்கள் பாதுகாப்புனா நாங்களும் அதை ஒபே பண்ணி ஆகணும். ஸோ அதையும் ஒபே பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள். மதுரையிலேருந்து வந்திருக்கோம் சார். மதுரையிலேருந்து சென்னையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருக்குது. அங்கே குளிக்க விட மாட்டாங்க, அது ஒன்று தான் குறையா இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குது சார்? இங்கே நிறையா தான் க்ரௌட் இருக்குது. எப்பயும் பார்க்குறவங்கள நிறையா க்ரௌட் இருக்குது. இது நல்லா தான் க்ரௌட் இருக்குது, ரொம்ப க்ரௌட் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். சென்னையில் இருந்து சொந்த ஊரில் நோக்கி சென்று பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட இந்த ஆண்டு சென்றிருப்பதன் காரணமாகவும் கூடுதலாக தமிழக அரசின் சார்பிலும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பலர் சென்னை திரும்பாத ஒரு சூழலில் தற்போது மெரினா கடற்கரையில் குறைவான கூட்டமே இருக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் தற்போது குறைவான கூட்டமே இருந்தாலும் தற்போது வரை 1 லட்சம் பேர் வரைக்கும் மெரினா கடற்கரையில் கூடியிருப்பதா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவர்.